குமார் சார், மனுஷ் சார் ஹஸ் அ பாயிண்ட். அதாவது நீங்கள் என்ன வேணால் விளக்கம் சொல்லலாம், ஆனால் சட்டத்தில் இதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் அது மாறி இருக்கு. ஸோ அப்படித்தான் மாற்ற முடியுங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த புரிதல் நம்ம மறுத்து சொல்லிடவும் இல்லை. இந்த பில்லும் இப்போ வந்திருக்கக்கூடிய வரைவும் வேற ஒரு உணர்வை கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த அச்சம் நியாயமானது தானே? பாப்புலேஷன் அடிப்படையில் தான் 1952 இருக்கட்டும், 63, 73 எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நடந்தது. அவர் சொன்னது அதில் ஒரு உண்மை இருக்கிறது, சரிதான் அது. ஆனால் இப்போவும் பாப்புலேஷன் அடிப்படையில் இல்லைன்னு யாருமே இன்னும் சொல்லலை. முழுசாக இன்னும் வரல. முழுசாக வரல. ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையாது, இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு மாநிலங்களுடைய அந்த நில அமைப்புகள், மலை சார்ந்த இடங்கள், அதனுடைய எக்ஸ்டெண்ட் எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து தான் இந்த நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஜிடிபியை கணக்கில் எடுத்துக்கோங்க, பல விஷயங்கள் இருக்கிறது. அதை வச்சு தான் எடுப்பாரு. ஆனால் இதில் மெயின் வந்து பாப்புலேஷன் தான் இருக்கும். அப்படிதான் நான் அதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம குறைச்சிருக்கோம், அவங்க கூட்டிருக்காங்க. டீட்டெயிலாக சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி, 52 71க்கே வாங்க, 52ல் 6.3 கோடி தான். அது இப்போ 25 கோடி ஆகிருக்கு உத்தரப்பிரதேசத்தில். தமிழ்நாட்டில் அன்னைக்கு நம்ம ஸ்டேட்டில் வந்து அன்னைக்கு 3 கோடி தான், இன்னைக்கு 7.5 கோடி ஆயிருக்கு. இப்படி எல்லா மாநிலத்திலும் 3 டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. நம்ம எல்லாம் அவ்வளோ கூடல, அவங்க எல்லாம் நிறைய கூடியிருக்காங்க. அது அந்த ஃபேமிலி பிளானிங் அது யாருன்னு அதுக்கு தண்டனையா? இந்திரா இல்லை, நீங்கள் ஒன்று கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இது ஃப்ரீஸ் ஆச்சு. அது 20 வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே விட்டுட்டோம். வாஜ்பாயும் அந்த டைமில் அவர் அப்போ தான் வந்திருந்தார். அப்போ இது பெரிய இதுக்கு மட்டுமே வேலை செய்யணுங்கிற நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதுனால அது பெண்டிங் ஆச்சு. ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இப்போ எல்லாமே 3 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஜாஸ்தி ஆகிருக்கு. இப்போ இந்த கணக்கில் என்னுடைய கணக்கு 888 சீட்டு. அதாவது அன்னைக்கு எந்த கணக்கில் பார்த்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு, ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பிங்கிற விகிதாச்சாரத்தில் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் 469 சீட்டு இருந்தது 71 வரைக்கும். 52லேருந்து 473 வரைக்கும் 489 சீட்டு தான் பார்லிமெண்ட்டில். அதற்கு பிறகு தான் 543 ஆகுது. இன்னைய வரைக்கும் அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 550 தான் அப்பர் லிமிட்டாக வச்சுருக்கோம். ஆனால் பாப்புலேஷன் வந்து மட்டும் 38 கோடியிலேருந்து 52லேருந்து சொல்கிறேன், 38லேருந்து இன்றைக்கி 147 கோடின்னு புள்ளி விவரத்தில் 147 கோடின்னு இருக்குது. எந்த அடிப்படையில் வருதுன்னா ஆனால் அப்படி தான் இருக்கிறது. அப்போ எத்தனை மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது? 888 சீட்டு ஒதுக்கப்பட்டால், மக்களை விகிதாச்சார அடிப்படையில் பிரித்தால் 16 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியாக வரும். இப்போது அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி அது இல்லை, 800 தான் சீட்டு, 800ன்னு ஒரு கணக்கு பேசப்படுகிறது. அப்படி 800 இருந்தால் 18,37,500 பேருக்கு ஒரு எம்பிங்கிற மாதிரி வரும். ஆல் ஓவர் இந்தியா இப்படி தான் அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. ஏற்கனவே மற்ற நாட்டுகள்லாம், உலக நாட்டுகள்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிற ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் அதில் வருது. இதை தவிர அந்த மலைப்பிரதேசங்கள் மற்ற இடங்கள்லாம் இருக்கிறது. சார், நம்ம ஆளுக்கு ஒரு அனுமானம் வைக்கலாம் சார். இந்த ஆம்பிகுவிட்டி ஒரு தேர்தல் நெருக்கத்தில் எதுக்காக அவசியம்? தேர்தல் இருக்கு. இப்போ அது என்ன உங்களை பாதிச்சுட்டு தேர்தல் இப்போ சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்பிக்கெல்லாம் தேர்தல் வேலை பார்ப்பாங்களா? என்ன அரசு இல்லை அவங்கள வந்து திசை திருப்பி செய்ய பார்க்குறீங்களா? அரசு பொதுவாக இந்த தேவை, இது தேவை, இந்த 2 பில்லையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல். அவ்வளோ அவசரமா சார்? கூடாதா? எல்லாமே அவசரம் தான் சார். நாட்டில் செய்ய வேண்டிய அத்தனையும் அவசரம் தான். நமக்கு அவசரமா தெரியாம இருக்கலாம். எத்தனை வருஷம் இல்லை. இப்போ இதுல என்ன நடந்துட்டு சார்? விவாதிக்கணும். விவாதிக்க பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு? எல்லாரும் எம்பிக்களும் அங்க எதுக்கு போடுறாங்க? எடப்பாடியாரியா சார்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க. பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு சார்? அவ்வளோ கட்டடத்தை கட்டி புதுசாக வச்சு இப்போ இவ்வளோ பேர் உட்காரணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணி 800-850 பேர் இருக்கிற மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் கூட சார். எலெக்ஷன் உங்களுக்கு சார், அதான் அவர் நாராயணன் சார் சொன்னார்ல, எலெக்ஷன் போன மாதமே எலெக்ஷன் 2 மாதத்துக்கு முன்னே எலெக்ஷன் நடந்து எப்போதும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம 5 மாநிலத்துக்கு எலெக்ஷன் நடக்குது. பொது தேர்தல் நடந்ததுன்னா நீங்க சொல்றது சரி, பொது தேர்தல் நடந்தா சரி. அதனால கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தானா நடந்தாலும் சந்தோஷம் தான். இருங்க, இல்ல கொஞ்சம் குறுக்கிடாதுங்க சார். சார் நீங்க பேசும்போது சார், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடுறேன் சார். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க.
கொஞ்சம் இருங்க, இப்ப நடக்குதா இல்லையா? அந்த ஒரே வருஷத்துல எத்தனை வாட்டி தேர்தல் நடக்குது? அதனால அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்தியாங்கிறது ஒரு பெரிய 28 மாநிலமும் சார் கொஞ்சம் இருங்க சார், இருங்க. 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டதுதான் இந்தியா. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துல தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும். இல்ல சார், நடந்தது 29ஆம் தேதி வெயிட் பண்ண எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு. அந்த இதை வந்து இதோட கேட்கவே சாக்காதீங்க. இது அது வேற, இது வேற சார். குழந்தையா சார், இதுக்கும் தேர்தல் கணக்கு இல்லையா? பெண்கள் மசோதா கொண்டு வந்து பெண்கள் வாக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து நோக்கறாங்கிறது குழந்தைக்கும் தெரியும் சார். அதாவது இல்ல சார், பிஜேபி இதுல இருந்து ஒரு பெண்கள் மசோதாவை காட்ட பார்க்கும். அவங்க இதுல இருந்து தெற்குக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அதாவது 4 சுவர்கள்னு ஒரு சினிமா அந்த காலத்துல, அதுல நாகேஷ் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப தெருவில் போறவங்க பக்கத்துல இவர் இந்த வீட்டுல ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்லி வந்து கதவை வழியா தட்டி என்னையே அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, வானெல்லாம் இருண்டுகிட்டு இருக்கு, திடீர்னு இடி விழுந்துட்டுன்னா நான் செத்து போயிருவனே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஐயோ தமிழ்நாட்டு பூராத்தையும் பிடிங்கிட்டு போயிட போறாங்க, தமிழ்நாட்டுக்கு எம்பி எல்லாம் ஆக்கிடுவாங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை எல்லாரும் அலமரிக்க முதலமைச்சர் 4 சுவர்கள் படத்தை எனக்கு தெரிஞ்சு பார்த்த இன்னொருத்தர் அருணநாதா இருப்பார் இந்த பேனல். நான் அவர் கருத்து கேட்போம். ப்ரொஃபசர், உங்களோட முதற்கட்ட பாருங்க. இல்ல, அதாவது அது நம்முடைய பாஜக நண்பர் பேசினதை கேட்டுக்கிட்டு வந்தேன் நான். கொஞ்சம் எதிரொலிக்குது, சரி பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஐயா 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்த பொழுது அது 2034 தேர்தலில் இருந்து தான் அமுலாகும் என்று கருதப்பட்டது. இப்ப 2029 தேர்தலிலேயே அது அமுலாக்கலாம் என்று மோடி அரசு முனைஞ்சு வருது. அதை போய் எதிர்க்கலாமா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே 2029 தேர்தலிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரட்டும், எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு நல்லது. அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 543 உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுல 33% பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு கொடுத்து 2029 தேர்தல் இருந்து அதை அமுல்படுத்த தயாரா? அப்படி செஞ்சிருக்கலாம்ல, அது எளிதான விஷயம் இல்ல. அப்ப அதை கொண்டு போய் இந்த 850 கொண்டு போய் சேர்த்து 850 எப்படி பிரிக்கணும்னா, ரொம்ப எதிரொலி வருது, கொஞ்சம் பாருங்க. 850 எப்படி பிரிக்கணும்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கணும். தெளிவா போட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மசோதாவில் இப்ப 3 மசோதா வரப்போகுது. ஆகவே இது எந்த அளவுக்கு ஏமாற்று வித்தை. நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்க வேகமா கொண்டு வர விரும்புறோம் என்றா 543 கை வச்சிருக்க கூடாது, அதே 850 ஆக்குறீங்க. இல்ல பேராசிரியர், 850 ஆக்கி நம்மளுடைய விகிதாச்சாரம் மாறாம இருந்தா நல்லது தானே? நமக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஏதோ வித்த வச்சிருப்பாங்க, இல்ல ஏதோ வித்த மாறாமையும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கற மாதிரி ஏதோ வித்த வச்சிருப்பாங்களோ, நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அது எப்படி கேட்க, மசோதால வெளியாயிருச்சுங்க, பொது வெளியில கிடக்குங்க, அதுல தெளிவா போட்டிருக்காங்க. The delimitation exercise is to be undertaken on the basis of population. ஹரி, கொஞ்சம் அவரை கொஞ்சம் அடக்குங்க. நான் அவங்க மசோதால உள்ளதை வாசிக்கிறேன், அவர் பாட்டுக்கு பேசக்கூடாது. இருக்கு, அது அப்புறம் சொல்லுங்க. நீங்க பேசும்போது மட்டும் தலையிட்டு அவ்வளவு கோபிச்சீங்க, கொஞ்சம் பண்போடு நடந்துக்கங்க. நான் இப்பதான் முதல்ல பேசுறேன். On the basis of population figures of the latest published census, கடைசியாக வெளியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மறு வரையறை செய்யப்பட வேண்டும். தெளிவா போட்டு வச்சிருக்கீங்களங்க. அப்படி என்ன, அந்த 2011 1971 ரெண்டுக்கு இடையில 40 ஆண்டுகள், இந்த 40 ஆண்டுகள்ல என்ன ஆச்சு மக்கள் தொகை?
இதோ இன்னொரு கணக்கு என் கையில இருக்கு. இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இந்த 40 ஆண்டுகள்ல 150% மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. ஆனால் தென் மாநிலங்களில் 100%க்கும் கீழே தான் உயர்ந்திருக்கு. அங்கே வடக்க 150%க்கு மேல மக்கள் தொகை உயர்வு, தெற்கே 100%க்கு கீழே. இப்ப இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த 850 தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? வட மாநிலங்களுக்கு தானே லாபம். ஓகே, மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுமே. இந்த உண்மையை மறைச்சு பேசுவது எத்தகைய மோசடி வித்தை. ஓகே, ஒன்றை சொல்லுகிறேன். இந்து ஏடு ஆங்கில இந்து இல்ல ஒண்ணு முடிச்சிடறேன். ஆங்கில இந்து ஏடு தலையங்கம், ஆங்கில இந்து ஏடு தலையங்கம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஐயா, இந்தி பேசுகிற மாநிலங்கள் இப்ப இந்த 850ல என்ன ஆகும்னா அவங்களுடைய பங்கு ஏற்கனவே 38ல இருந்து இப்ப 43 உயரும். ஆனால் தென்னகத்தினுடைய நிலைமை ஏற்கனவே 24% இப்ப 20% வீழும். ஓகே, ரைட். அப்ப இது என்ன நியாயம்? கேட்போம், என்ன நியாயம் கேட்போம். அதனாலதான் சொல்றேன் இப்ப இது செய்யக்கூடாது என்று.